அம்முக்குட்டி அம்மே, நான் சொல்லுதே அந்த சத்ரு மேல உங்க கல்யாணமே கட்டிக்கிடல. அதான் என் சம்சயம். இது கள்ளம், அத்தனையும் அபாண்டம். உங்க புருஷன் கட்டின தாலி இருக்குமே, எடுத்து காணியும் பாக்க. ஏன் பேச மாட்டேங்குது? தாலி எங்க? புரியுது. கோட்டையை அம்முக்குட்டி அம்மே கோவிச்சுக்கப்படாது. அந்தால வேணுங்கப்ப மட்டும் அந்த சத்ரு மேனனை உங்க புருஷன் மாதிரி நினைச்சுக. அத்தையோ இல்ல இல்ல, உங்க மேல கோவம் வந்துதான் நான் தாலியை கழட்டி எரிஞ்சிட்டேன். தரக்காடு இல்ல, புல்லானாலும் புருஷன், பூலானாலும் புருஷன், பிராணானாலும் புருஷன். தாலியை கழட்டி எரிஞ்சிட்டேன்னா அந்த நம்ப சொல்லுதீங்களா? நீ என்ன மோசம் செய்து பாவி, உங்களை ஆண்டவன் சும்மா விட மாட்டா. நீங்கள் குறைச்சு குறைச்சாയിട്ട് அனுபவிக்கும். நீங்கள் என்ன சதிச்சது, தெய்வம் நீங்களை சதிக்கும். நீங்க கொடுக்கிற சாபம் எல்லாம் அந்த சத்ரு மேனனுக்கே போட்டோம். ஏன்னா ஐயா நான் சாப்பாட்டுக்கு போலாம். பாபா ஜட்ஜே சாப்பாட்டுக்கு போயிட்டாரு, நீ வரமாட்டேன்னு ஏன் அடம்பிடிக்கிற? அவருக்கு என்ன, நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்காரு. நாம எந்திரிச்சு போயிட்டா இந்த இடம் கிடைக்குமா? இடத்தை ரிசர்வ் பண்ணு. உங்களுக்கு மூளை ஒர்க் பண்ணுது எப்பவாவது. ஏ பியாரி, இந்த நாஞ்சல் நம்பியோட உண்மையான தாய்மொழி எதுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல பத்தியா? என்ன கேஸ் நடத்துறாங்களோ என்ன கோர்ட்லோ. சுப்ஹானல்லாஹ். சலீமா, என்ன நீ அனாவசியமா வம்பு கேட்க? அவனுடைய தாய்மொழி என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டியது பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய வேலை. Why do you worry? அவரோட உண்மையான தாய்மொழி எதுன்னு எனக்கு நல்லா தெரியுமே இல்லையா பியாரி? ஓஹோ, அவனை பத்தின ரகசியம் ஒண்ணு எனக்கு தெரியும்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பியே, இதுதானா? அப்படின்னா அவன் தாய்மொழி என்னன்னு சொல்ல ப்ளீஸ். விஷயம் கோர்ட்டுக்கு வந்தாச்சு, பேசக்கூடாது. மேட்டர் சப் ஜுடிஸ். ப்ராசிக்யூட்டர், உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குது. உங்க கஷ்டம் எனக்கு. அவன் மலையாளத்துல பேசுறான், தெலுங்குல பேசுறான், உருதுல பேசுறான், இந்தியில பேசுறான், இங்கிலீஷ்ல பேசுறான், தமிழ்ல பேசுறான், கன்னடத்துல பேசுறான். எல்லா பாஷையும் நல்லா வேற பேசியிருக்கான். இவன் தாய் பாஷை என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டா என் கேஸுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். தட்ஸ் வெரி ஈஸி. எப்படி சார் சொல்றீங்க? முதல்ல அவனை தாய் கண்டுபிடிங்க. என்ன சார் சொல்றீங்க? என்ன சார் நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? நான் புரிஞ்சுக்கிற மாதிரி இப்ப நீங்க என்ன சொல்லிட்டீங்க? அது இல்ல சார், நம்ம அறியாமையே திடீர்னு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டா முதல்ல வரக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும்? What do you mean? I mean முதல்ல வரக்கூடிய வார்த்தை எந்த பாஷையில் இருக்கும்னு கேட்டேன். I see. நீங்க சொல்றது இப்பதான் எனக்கு புரியும். என்ன புரியுது? நம்ம எரியாம நம்ம கன்னத்துல ஒரு அறை விழுந்தா அம்மான்னு தான் கத்துவோம். Yes, yes, there you are. உங்கள் கன்னத்துல அறை விழுந்தா அம்மா கத்துங்க. என் கன்னத்துல அறை விழுந்தா மம்மி கத்துறேன். அவன் என்ன கத்துவான்? தாய் பாஷையில் கத்துவான். அதுக்காக இப்போ அவன் அரைஞ்சு பார்க்கலாங்கிறீங்களா? Why not? ஆபத்துக்கு தோஷம் இல்ல. என்ன மேன் டேவிட் ஆசீர்வாதம், எப்படி இருக்கிற? இவங்க உன்னை பார்க்க வந்திருக்காங்க, கேட்டா பதில் சொல்லு. என்ன மேன் தலையாற்றை பதில் சொல்லு. சார், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 5 மணி ஆச்சு பேச மாட்டாரு, மௌன விரதம். மௌன விரதம்? இப்ப பேச மாட்டேன்ட்டான்னா தாய் பாஷை என்னன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அவன் எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு அதிர்ச்சியை கொடுப்பாரு. அப்ப மௌனமாவது விரதமாவது எல்லாம் ஜெயில் சூப்பரண்ட் கவனிச்சுக்குவாரு. நீ சும்மா இருக்கிறியா? என்ன மேன் வம்பு பண்ற? நீ யாரையும் பார்க்க மாட்டே, யார் கூட பேச மாட்டே, ஜெயிலுக்குள்ளதே குற்றவாளியா இருந்துகிட்டு எவ்வளவு சூப்பரண்ட் சார், நீங்களும் தான் எப்பவும் ஜெயிலே இருக்கிறீங்க, அதுக்காக நீங்க குற்றவாளியா? முஷே 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 கண்டுபிடிச்சாச்சா? என்ன சார் அர்த்தம் தெரிஞ்சதா? எங்க சார் அர்த்தம் தெரியுது? அசாமி, குஜராத்தி, மராத்தி, இந்தி, சிந்தி, பஞ்சாபி, ஒரியா, பெங்காலி
எல்லா அகராதியும் பார்த்தாச்சு. கன்னடம், தெலுங்கு, மலையாளம், உருது, பிஹாரி, நேபாளி, ராஜஸ்தானி எல்லாம் நாம் பார்த்தாச்சு. முஷேங்கிற வார்த்தை எந்த டிக்ஷனரியிலும் இல்ல சார். தாய் பாஷைன்னு கழுத்தா இருக்கிறாரு. பேசாம அவங்க எஸ்எஸ்சி சர்டிபிகேட் பார்க்க வேண்டியதானே. அவரே வர்றாரு, நேர கேட்டு தெரிஞ்சுங்க. சார், அவன் தாய் பாஷை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? முஷேன்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சார், முஷேன்னா என்ன சார் அர்த்தம்? சொல்லுங்க சார். இதான் அர்த்தம் சைனீஸ் பாஷையில. சைனீஸ் பாஷையில முஷேன்னா அம்மான்னு அர்த்தம். அப்படி என்ன அவனுடைய தாய் பாஷை? ஐயோ, முஷே முஷே முஷே. சார், அடுத்த சாட்சி யாரு சார்? சந்திராபாய். வயசு என்ன இருக்கும்? 50 நெருங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்க கிடைச்சாருங்க. உங்க பேர் என்னம்மா? சந்திராபாய். எந்த ஊரு? செங்கல்பட்டு. அங்க என்ன செய்யறீங்க? ஊருக்கு வெளியே ஒரு கிருஷ்ண கோயில் இருக்கு. அதுக்கு தர்மகர்த்தாவா பல வருஷங்களா இருக்கும். குற்றவாளி கூண்டில் இருக்கிறாரே, இவரை தெரியுமா உங்களுக்கு? ஹரிஹரதாஸ் சுவாமிகளின் வேஷம் போட்ட பாவி. காணுமாலையா? 2-3 வருஷத்துக்கு முன்னாலே ஹரிஹரதாஸ் சுவாமிகளை பத்தி மெட்ராஸ்ல ரொம்ப பிரபலமா இருந்தது. பெரிய மகான், தீர்க்கதர்சி அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டோம். அவரை எப்படியாவது எங்க கிருஷ்ண கோயிலுக்கு வரவழைக்கணும்னு முயற்சி பண்ணேன். பூரண கும்பத்தோட எங்க கிருஷ்ண கோயிலுக்கு வரவழைச்சேன். அவர் எப்படிப்பட்டவர் நீங்களோ இல்ல உங்க ஊரை சேர்ந்தவங்களோ விசாரிச்சு தெரிஞ்சுக்கலையா? ஆண்டவன் பேரை சொல்றவனையும் அரசாங்க அதிகாரி பேரை சொல்றவனையும் நாம நம்பித்தானே ஆக வேண்டியிருக்கு. இவரு கிருஷ்ண பகவானுடைய அவதாரம் சொல்லிட்டாங்க, நம்பிட்டோம். எத்தனை நாள் கிருஷ்ணன் கோயில்ல தங்கி இருந்தார்? 6 மாசம் இருக்கும். தினசரி அவருடைய அலுவல்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? தினமும் காலையிலும் மாலையிலும் பூஜை நடக்கும். ராத்திரியில ஹரிகதை, உபன்யாசம், சங்கீதம். ஹரே நந்தா ஹரே நந்தா ஹரே நந்தா ஹரே 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 நந்தா ஹரே நந்தா ஹரே நந்தா ஹரே 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 நந்தா ஹரே நந்தா ஹரே நந்தா ஹரே 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 நந்தா ஹரே நந்தா ஹரே நந்தா ஹரே ஹரே. கோகுலபாலா கோமகளாடா, கோகுலபாலா கோமகளாடா, பாயகளாலா ஆனந்தராடா, ஆயனடாடா ஆனந்தராடா, கோகுலபாலா கோமகளாடா, கோகுலபாலா கோமகளாடா, கோகுலபாலா 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 கோகுல. ஹே ராதா ராதா, ஹே ராதா. ராதா காதல் வராதா, ராதா காதல் வராதா. நவநீதன் கீதம் போதை தராதா, நவநீதன் கீதம் போதை தராதா. ராஜலீலை தொடராதா, ராதா காதல் வராதா, ராதா ராதா காதல் வராதா. செம்மாந்த மலர் சூடும் பொன்னார்ந்த குழலாளை தாலாட்டும் புல்லாங்குழல், செம்மாந்த மலர் சூடும் பொன்னார்ந்த குழலாளை தாலாட்டும் புல்லாங்குழல். செந்தூர நதி ஓடும் செவ்வாயின் இதழோரம் கண்ணாவும் காதல் கடல். இடையணி இருக்க
உடை மட்டும் நழுவும் இடையணி இருக்கு உடை மட்டும் நழுவும் சுகம் என்ன சொல்லடி ராதா ராதா சுகம் என்ன சொல்லடி ராதா ராதா காதல் வராதா ராதா ராதா காதல் வராதா மந்தார மழை மேகம் நின்றாடும் விழிவண்டு கொண்டாடும் இசையல் நடி மந்தார மழை மேகம் நின்றாடும் விழிவண்டு கொண்டாடும் இசையல் நடி தாழாத இடை மீது தள்ளாடும் மணிச்செங்கு ஆடாத உன் கைவழி மார்கழி ஓடை போலொரு ஆடை என்னிடம் ஏனடி ராதா ராதா என்னிடம் ஏனடி ராதா நவநீதன் கீதம் போதை தராதா ராஜலீலை தொடராதா ராதா காதல் வராதா ராதா ராதா காதல் வராதா